Study JPY USD, sorry USD JPY JPB USDல GPB USD தான் எடுத்து ட்ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து புல்லிஷ் தான். அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் வந்து ஹையர் வேல்யூ சிபிஆர், அதே மாதிரி புல்லிஷ் கோல்டன் ப்ளோட்டு ஓப்பனிங் ப்ளோட்டு மேலே தான் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நான் அதனால் புல்லிஷ் ட்ரேட் எடுத்தேன். அரௌண்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன். இந்த இடத்துல இன்ட்ரோ எடுத்தேன். எவ்வளோ ஒரு ஸ்டாப் லாஸ் என்ன வச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். அடிக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் லாஸை வைக்கிறது, அடிக்கணும்னா வைக்கணும். ஆனால் அப்படி வந்து அடிச்சிருச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகலாம், ஆப்போசிட்டாக ஓப்பன் ஆச்சு. எல்லாமே எனக்கு கிடச்ச சிக்னல் எல்லாமே வந்து புல்லிஷ், அதனால புல்லிஷ் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் செட் ஆச்சு. அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டி போனாலும் அதே தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபிஆர் வந்து லோவர் வேல்யூ ஓப்பனிங் பண்ணிட்டு கீழே தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இறங்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து மார்க்கெட் ஏறிச்சு. டெய்லி ப்ளூட்லேயுமே பேரிஸ் தான், வீக்லி ப்ளூட்லேயுமே பேரிஸ் தான். மார்க்கெட் வந்து நல்லா ஒரு அப்ரூவ் கொடுத்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேர்த்து $325 கிட்ட லாஸுங்க. அவ்வளோதான். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்து புல்லிஷாக தான் ஓப்பன் ஆகும். ஆனால் அப்படியே ட்ரெண்டு மாறுது, ஆப்போசிட்டில் போகிறது. யூஎஸ்டி ஜிபிபி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அதுவும் ஆப்போசிட்டில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கோட அவுட்லுக். இது இன்னைக்கு என்னோட இன்னைக்கு வந்து லாஸ்ட் தாங்க.